वैष्णव जन तो तेन कहिए जे, पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान கொடுத்த தம்பி சரவணனுக்கு மிக்க நன்றி. காந்தி கல்வி நிலையத்தில் நம்ம புதன் வாசகர் வட்டத்தில் இதற்கு முன்னர் ஓரிரு புத்தகங்கள் 3 புத்தகங்கள் அறிமுகம் செய்து பேசியிருக்கிறேன். இது 4வது முறை. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி. இந்த நவராத்திரி இந்த மாலை வேளையில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. நேரலையில் பார்க்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுதந்திர சுடர்கள், ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் எழுதினது. இது இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது முதல் பதிப்பு நவம்பர் 2016 வெளிவந்த புத்தகம். விகடன் பிரசுரத்துல வெளியிட்டு இருக்காங்க. இது புத்தகம் என்பதை விட நம்ம இந்த ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் ஆற்றின சொற்பொழிவு 15 சொற்பொழிவுகள் ஈரோட்டில் அவங்க 2003 2004 தொடர்ச்சியா 15 சொற்பொழிவுகள் ஆற்றிருக்காங்க. அந்த சொற்பொழிவுகளோட நூல் வடிவம் தான் இந்த புத்தகம். முதல்ல நம்ம ஸ்டாலின் குணசேகரன் ஐயா பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை படிச்சுடுறேன். இங்க இருக்கிற நமது வாசகர்கள், இங்க இருக்கிற இந்த நேரலையில நிறைய பேருக்கு அவரை பரிச்சயமா இருக்கும். இருந்தாலும் அறிமுகத்தை தெரியாதவர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகமா படிச்சிடுறேன். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா கடந்த 45 ஆண்டுகளாக தமிழகத்துல மிகப்பெரிய சொற்பொழிவாளராக திகழ்ந்து வருகிறார். ஆழ்ந்த வாசிப்பு, ஆய்வு நோக்கு இரண்டும் அவரோட முக்கியமான சிறப்பம்சங்களா சொல்றாங்க. பல்கலைக்கழக நிகழ்வுகள், பட்டமளிப்பு விழாக்கள், இது போன்ற பல நிகழ்ச்சிகள்ல, கருத்தரங்குகள்ல ஐயா அவர்கள் தொடர்ந்து சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். அவங்க மாணவர்களுக்கு, குறிப்பா மாணவர்களிட நமது நாட்டுப்பற்று, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, தேசபக்தி, இது எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சொற்பொழிவுகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க. இவரோட புத்தகங்கள் விடுதலை வேள்வியில் தமிழகம், தேச விடுதலையும் தியாகச் சுடர்களும், வரலாற்று பாதையில், கந்தக காவியங்கள், மெய்வருத்த கூலி தரும், அன்பார்ந்த மாணவர்களே போன்ற பல்வேறு நூல்களை இவங்க எழுதியிருக்காங்க. இதை தவிர தொகுப்பு நூல்களும் வெளிவந்துள்ளன. பல இதழ்களில் தொடர்ந்து கட்டுரைகளும் எழுதி வருகிறார். இவர் மக்கள் சிந்தனை பேரவை என்கிற கட்சி சாரா பொதுநல அமைப்பு கடந்த 28 ஆண்டுகளாக ஈரோட்டில் நடத்திட்டு வராங்க. இந்த ஈரோட்டில் புத்தக கண்காட்சி, இந்த மக்கள் சிந்தனை பேரவை, இவங்க தான் ஈரோட்டு புத்தக கண்காட்சியை முன்னெடுத்து பல வருடங்களாக நடத்திட்டு வராங்க. மிகப்பெரிய அளவுல ஈரோடு புத்தக கண்காட்சி ஐயா அவர்களோட முன்னெடுப்புல தொடர்ந்து நடந்து வருகிறது. இவர் பள்ளியில் இருக்கிறப்பவே பாரதி விழாவை நடத்தியிருக்காரு. சோ கடந்த 43 வருடங்களாக ஈரோடுல பாரதி விழாவையும் நடத்தி இருக்கிறார். அரசு பள்ளிகளுக்கான பாராட்டு விழாவும் 26 வருடங்களாக நடத்து. என் பெயர் ராஜகோபாலன். ஈரோடு இந்த வாய்ப்பு விழா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது போல மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறைகள், வாசகர் வட்டங்கள், தொடர்ந்து பல்வேறு பணிகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ இதை சுருக்கமா இவர் கடைசியில ஒரு வரி என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர் பேச்சு, எழுத்து, செயல் என்கிற முப்பரிமாணங்களின் சரிவிகித கலவையாக விளங்குபவர். ரொம்ப அருமையான ஒரு அவரை பத்தின ஒரு தொகுப்பான வாக்கியம் இது. ஏன்னா சில பேர் பேச்சாளராக இருப்பாங்க, சில பேர் நல்ல செயல்பாட்டராக இருப்பாங்க, சில பேர் எழுத்துல திறமை இருக்கும். ஐயா அவர்களுக்கு இந்த 3 விஷயங்களிலும் சரிவிகித அளவில் 3 விதத்திலையும் செம்மையா செயல்படுகிறார்கள் என்று ஒரு முத்தாய்ப்பாக சொல்லலாம். இந்த நூலை பற்றி
ஆசிரியர் சொன்ன முன்னுரை அதுல இருந்து ஒரு சின்ன குறிப்பா கொடுத்துடுறேன். அதனால நமக்கு இந்த நூலை பத்தி ஒரு ஒரு ஒட்டுமொத்த புரிதல் எப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ இது இந்திய விடுதலை போராட்டம் குறித்த தலைப்புல ஒரு மாதம் ஒரு சொற்பொழிவு என்ற முறையில ஈரோட்டுல பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் அவர்கள் தலைமையில செயல்பட்டு வரும் தேசிய நல விழிப்புணர்வு இயக்கம், அந்த தேசிய நல விழிப்புணர்வு இயக்கம் ஈரோட்டுல திரு மயிலானந்தன் அவர்கள் தலைமையில இயங்கிட்டு வருகிறது. இந்த அமைப்புல 2003 2004 15 சொற்பொழிவுகள், மாதம் ஒரு சொற்பொழிவு வீதம் 15 தொடர் சொற்பொழிவுகளை ஐயா நிகழ்த்தினாங்க. அந்த 15 சொற்பொழிவுகளோட நூல் வடிவம் தான் இந்த புத்தகம். ஸோ ஐயா அவர்கள் பாரதிய இளைஞர் மன்றம் இதை பத்தி அவங்க பிறந்த ஊரான மாணிக்கம்பாளையம் என்கிற கிராமத்துல பாரதிய இளைஞர் மன்றம் என்கிற அமைப்பை அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. பகத்சிங் இளைஞர் மன்றம் அந்த அமைப்பையும் அவர் கல்லூரி படித்த நாள்கள்ல ஈரோட்ல அதையும் தொடர்ந்து நடத்தியிருக்காரு. இவருக்கு இந்த நூல் எழுதுறதுக்கான காரணிகள், உந்துதல்கள் என்ன அப்படின்னாக்க, பொது உடைமை கொள்கை சார்ந்த குடும்ப பின்புலம். ஸோ அவங்க குடும்பத்துல பொது உடைமை சார்ந்த பின்புலம் இருந்திருக்கு. சிறு வயதிலேயே இவர் நம்ம சொன்ன மாதிரி பாரதி கல்வி அமைப்பு, அதாவது அவர் பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையுமே மாணவர்களுக்கான பேச்சு எழுத்து சார்ந்த அமைப்புகளை நிறுவிய அனுபவமும் இருந்திருக்கு. இதன் மூலமாக இந்த நாட்டுப்பற்று கொண்ட தலைவர்கள், நம்ம சுதந்திர போராட்டம் இது குறித்த விழிப்புணர்வும் அதன் மேல ஆர்வமும் மிக தீவிரமா இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இவருக்கு உந்துதலா இருந்திருக்கு. இது சார்ந்த ஆய்வுகள்ல நிறைய ஈடுபடுறாங்க. 1986 அதாவது ஜீவா அந்த ஒரு வார இதழ், எனக்கு அந்த பேர் இப்போ ஞாபகத்துக்கு வரல, அந்த வார இதழ்ல சுதந்திர போராட்டத்தை ஒட்டி ஒரு பொன்விழா மலர் வெளியிடுறாங்க. அந்த மலருக்கு நம்ம ஐயா அவர்களை கூப்பிட்டு நீங்க இந்த மலரை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, இவர் சுதந்திர போராட்டம் சம்பந்தமா பல விஷயங்களை, பல ஆளுமைகளை, பல தலைவர்களை சந்திக்கிறாங்க. அது குறித்த நிறைய தரவுகளை சேகரித்து புத்தகமா வெளியிடுறாரு. ஸோ அது அந்த வழியில 1986 பாட்னாவில் விடுதலை போராட்ட வீராங்கனை கல்பனா தத் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு வார காலம் அவரோட விடுதலை போராட்ட அனுபவங்களை முழுமையாக கேட்டறிகிறார். ஸோ அதுக்கப்புறம் 1996 கான்பூர்ல நேதாஜி தலைமையில நம்ம சென்னையை சேர்ந்த கேப்டன் லக்ஷ்மி அவங்களையும் இவர் போய் 1996 சந்திச்சு அவங்கள்ட்டையும் ஒரு நீண்ட உரையாடல், சில நாட்கள் அவங்களோடயே தங்கி ஒரு நீண்ட உரையாடல், அவங்க அந்த நேதாஜி அந்த விஷயங்களையும் உள்வாங்கிக்கிறார். ஸோ இதெல்லாம் உந்துதல் இவருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் இந்த சந்திப்பு அனுபவங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஜீவா முழக்கம் என்கிற இதழில தான் இந்த பணியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம குணசேகரன் ஐயாவுக்கு. ஸோ இதன் விளைவாகவே விடுதலை இதை தாண்டி இன்னும் நிறைய விரிவாக ஆய்வு செய்து கட்டுரைகள் எல்லாம் இது பண்ணி முதல்ல அவர் வெளியிட்ட புத்தகம் தான் விடுதலை வேள்வியில் தமிழகம். இது 2 தொகுப்பா வெளியிடுறார். விடுதலை வேள்வியில் தமிழகம் 2001 இந்த நூலை வெளியிடுறாரு. இந்த நூலை சென்னை காமராஜ் அரங்கத்துல கேப்டன் லக்ஷ்மி அவர்களை வர சொல்லி அவங்க சிறப்புரை ஆற்றுறாங்க. இது ரொம்ப பெருமையா கருதுறாங்க நம்ம குணசேகரன் ஐயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் ஆர்வம் மேலிட இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யும் பொருட்டு விடுதலை போராட்ட வரலாற்று ஆய்வு மையம் அந்த அமைப்பையும் ஈரோட்ல 2004 தொடங்குறாங்க. இதோட தொடர்ச்சியா இந்த தேசிய நல விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் இந்த மாதம் ஒரு சொற்பொழிவு நடக்குது. அப்போ இந்த 15 உரைகளையும் தொகுத்து வழங்குறாங்க. ஸோ ஒரு மாதமும் இந்த உரையை கொடுக்குறாங்க. ஸோ அப்படியாதான் இந்த நூல் வெளியில ஸோ இந்த 15 உரைகளையும் குறுந்தகடு ஒளித்தகடு வடிவத்துல இருக்கு. அதை
ஒலித்தகடு வடிவில் இருந்த உரைகளை எழுத்து வடிவாக்கி, இது வந்து அன்பு தம்பி மா காளிராஜ் அவங்க தான் வந்து இதை வந்து நூல் வடிவமா அந்த உரைகளை எழுதி விகடன் பிரசுரத்துல முதல் பதிப்பா 2016ஆம் ஆண்டு இந்த புத்தகம் வெளிவருகிறது. இது வந்து நம்ம ஆசிரியர் அவர்களே அவரோட முன்னுரையில இந்த தகவல்களை கொடுத்திருக்காங்க இந்த புத்தகத்துல. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியவர் வந்து தமிழருவி மணியன் ஐயா அவர்கள். உங்க அனைவருக்குமே தெரிந்திருக்கும். காந்தி இயக்கத்தை அவங்க தொடர்ந்து நடத்தி வருகிறாங்க. காந்தி, காமராஜ் இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பும் நேசமும் கொண்ட இவர் வந்து இந்த புத்தகத்துக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். இதுல குறிப்பா அணிந்துரையிலேருந்து சொல்ல வேண்டிய விஷயம், நான் இதுல வந்து ரொம்ப முக்கியமா கருதுறது வந்து, இவர் என்ன சொல்றாருனாக்க, இந்த தமிழகத்தில் காந்தியடிகள் முதல் விடுதலை போரில் தமிழ் இதழ்கள், இந்த 15 தலைப்புகள்ல இவர் ஆற்றிய உரைகள் அனைத்துமே அற்புதமானவை. நாம் மறந்துவிட்ட வரலாற்று செய்திகளை புதிய எழுச்சியுடன் மேலான சமூக நோக்குடன் நம் நினைவு உழைப்பு, அவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த உரையை ஒவ்வொரு உரையை நிகழ்த்தியிருக்காங்க. பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு நேர்காணல்கள், இதை தவிர ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வாசித்து இந்த உரைகளை ஆசிரியர் அவர்கள் அழைத்திருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம தமிழருவி மணியன் ஐயா அவர்களும் மிக பாராட்டி எழுதுகிறாங்க. கடைசியா என்ன சொல்றாருன்னா, இந்த அணிந்துரையோட முடிவுல, சுதந்திர சுடர்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் நேசித்து வாசிக்க வேண்டிய நூல். இது நுகர்வு கலாச்சாரத்தின் முற்றுகையில் சுயநலமாகவே சிந்தித்து வாழ பழகிவிட்ட நாம் சமூக நேயத்துடன் சக மனிதர் துயர் துடைக்கவும், சுதந்திர காற்றை இந்த மண் என்றும் சுவாசிக்கவும், சென்ற தலைமுறை செய்திருக்கும் தியாகங்களை திரும்பி பார்க்கவும், சிறிதளவாவது பொதுநலன் சார்ந்து அவர்களை போன்று செயல்படவும் நம்மை நிச்சயம் மாற்றி அமைக்கும். நிச்சயமா இந்த நூலை படிக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே இந்த கருத்தோட உடன்படுவாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே சொல்றது, நம்ம தனி உரையாடல்களிலையும் சரி, பல கூட்டங்கள்லையும் சொல்றது, இன்னைக்கு ரொம்ப நுகர்வு கலாச்சாரம் ரொம்ப மிகுதியா இருக்கு, நமக்கு ஒரு தேசப்பற்றோ அர்ப்பணிப்பு உரைவுகள் ரொம்ப குறைஞ்சு இருக்கு. எல்லாருமே வந்து நம்ம தனி மனித நுகர்வு, என்னுடைய வேலை, என்னுடைய பணி, எனக்கான பணம், என்னுடைய குடும்ப நலன், அந்த குடும்ப நலனையும் தாண்டி சுயநலன் அப்படிங்கிற விஷயங்கள் இன்று பரவலா இருக்கு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுற இந்த சூழல்ல ஐயா சொன்ன மாதிரி இந்த புத்தகங்கள் விடுதலை போராட்டங்கிறதுல எவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம பள்ளிகள்ல விடுதலை போராட்ட வரலாற்றை படிக்கிறோம். நமக்கு வந்து ஓரளவு இப்போ மனசுல என்ன இருக்கும்னா, காந்தி இருந்தாங்க, நேரு இருந்தாங்க, சுதந்திர போராட்டம் வந்து 1857 1947 வரைக்கும் நடந்தது. பல தலைவர்களோட பெயர்கள்லாம் நமக்கு தெரியும். பட் அதுல இருக்கிற அந்த தலைவர்களோட தியாகங்கள், பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொண்டர்களோட தியாகங்கள், இது பற்றின பல்வேறு தகவல்கள் நமக்கு அந்த அளவுக்கு ஆழமா தெரியுமான்னா நமக்கு தெரியாது. இரண்டாவது, இன்னைக்கு வந்து வரலாறு நம்ம அந்த அளவுக்கு ஆழமாவும் படிப்பதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பொருளாதார ரீதியா நமக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டிய துறைகளா எல்லாருமே பாத்தீங்கன்னா, கணிப்பொறி துறையோ இல்ல ஒரு மருத்துவத்துறையில வந்து நீட்ல எழுதி டாக்டர் ஆகணும், இல்ல என்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லாருக்கும் பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் இருக்கிற இன்றைய சூழல்ல படிப்பு அண்ட் இது சம்பந்தப்பட்ட தேசபக்தி, தேச நலன், நமது சுதந்திர போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு தியாகங்கள் இருந்திருக்கு, இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வோ, அதை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்வது, இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாமும் நம்ம மாணவர்கள்ட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஐயா மாதிரி இந்த மாதிரி உரைகள், இந்த மாதிரி புத்தகங்கள் பெருமளவு மாணவர்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டியங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுல ஐயா அவர்கள் தொடர்ந்து மாணவர்களோட உரையாடுவது மிக மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இந்த நூலை பத்தி இந்த 15 உரைகளையும் பார்க்கலாம். ஆனா
இந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏற்கனவே 15 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இன்னொரு ஒரு 30 நிமிடத்துக்குள்ள இந்த 15 உரைகள்ல இருந்து ஒரு சில அம்சங்களை கோடிட்டு காட்டுறேன். அதுவும் இந்த 15 உரைகளையும் என்னால சொல்ல முடியும்னு நினைக்கல. ஒரு சில உரைகள்ல இருந்து சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஐயா அவர்கள் இன்னைக்கு நேரலையில சேர போறதா இணைய போறதா சரவணன் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை ஐயாவும் இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு 10 நிமிடம் கடைசியில உரையாற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம உரையாடிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைய உரை பத்தின ஒரு சின்ன அறிமுக உரை. இந்த நூல்ல இருக்கிற தலைப்புகள் என்னென்னங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த நூல்ல 15 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 15 உரைகளோட எழுத்து வடிவம். முதல் தலைப்பு வந்து தமிழகத்தில் காந்தியடிகள். காந்தியடிகளை பத்தி பல்லாயிரக்கணக்கான நூல்கள் வந்துள்ளன. ஆனா இந்த அத்தியாயத்துல நம்ம பேச்சாளர் எழுத்தாளர் நம்ம ஆசிரியர் வந்து தமிழகத்துல காந்தியடிகளோட பங்கு, தமிழகத்துக்கு அவங்க எப்ப வந்தாங்க, தமிழகத்துல அவங்களோட நடந்த சந்தித்த தலைவர்கள் என்னென்ன உரையாடினாங்க, எந்தெந்த இடங்களெல்லாம் காந்தியடிகள் பயணம் செய்தார்கள், அது குறித்த தகவல்களை இந்த உரையில கொடுத்திருக்கிறார்கள். இது முதல் அத்தியாயம். இரண்டாவதாக விடுதலை போரில் முதல் முழக்கம். அதாவது நம்ம அனைவருக்குமே வந்து இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னா சிப்பாய் கழகம் 1857 நடந்த சிப்பாய் கழகம் தான் முதல்ல நடந்த விடுதலை போராட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம், பரவலாக நாம் நம்புகிறோம். ஆனால் அதுவல்ல முதல் போராட்டம் என்று நமது ஆசிரியர் மிக ஆணித்தரமாக ஒரு கருத்தை முன்வைத்து அந்த உரை முழுவதும் முதல் சுதந்திர போராட்டம் எங்கு நடந்தது, யாரால் நடந்தது அப்படிங்கறத அந்த அத்தியாயத்துல இருக்கு. அதை பற்றி நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மூன்றாவது அத்தியாயம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பத்தினது. இவரை பத்தின தகவல்கள் நம்ம அனைவருக்குமே நிறைய தெரிந்திருக்கும். பட் அவரோட வாழ்க்கை வரலாறு சுருக்கமா இந்த உரையில சொல்லியிருக்காங்க. ரொம்ப முழுமையான ஒரு வரலாறு. அந்த ஒரு 90 நிமிடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 32 பக்கங்கள்ல அவரோட ஒட்டுமொத்த வரலாறு நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த உரை அமைந்திருக்கு. நான்காவது அத்தியாயம் பஞ்சாப் படுகொலை. பஞ்சாப் படுகொலைங்கிறது நமக்கு வேற விதமா, ஆனா அதாவது நமக்கு பெரிதும் அறியப்பட்ட பெயர், அதுக்கான பெயர் என்னவா இருக்கும்? பஞ்சாப் படுகொலைனாக்க நம்ம அதை ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதை தான் வந்து இப்போ பஞ்சாப் படுகொலை என்கிற பேர்ல அதை பற்றின ஒரு விரிவான கட்டுரை. இதை படிக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுல அந்த டயர் என்கிற அந்த கொடுங்கோலன் அவனோட அந்த சுடுங்கள் அப்படின்னு கொடுக்கிற அந்த உத்தரவு, அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த ஒரு சிறிய மைதானத்துல பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடி, இதை பத்தி நம்ம எல்லாரும் நிறைய படிச்சிருப்போம், ஆவணப்படங்கள்ல பார்த்திருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் ஐயா அவர்கள் எழுதின அந்த உணர்வு பூர்வமான உரையை வாசிக்கிறப்போ ரொம்பவே நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப அதை ஒரு விளக்கமா விரிவா எழுதியிருக்காங்க. இது இந்த பஞ்சாப் படுகொலை பற்றிய அத்தியாயம். 26 பக்கங்கள்ல ரொம்ப ஒரு உருக்கத்தோட அதுல என்னென்னலாம் நடந்தது, அதுக்கு அப்புறமும் அந்த தயார் செய்த அட்டூழியங்கள் அப்படி விரிவா எழுதியிருக்காங்க. 5வது அத்தியாயம் விடுதலை போரில் தமிழ் சினிமா மற்றும் நாடகங்கள். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி. போன அத்தியாயம் போன்று அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இல்லாம கொஞ்சம் சினிமா நாடகம் அப்படின்னு வரப்போது நமக்கே கொஞ்சம் மனசு எளிதாகிறது. ஆனாலும் இவர்கள் அனைவரும் நிறைய பேர் இவங்களையும் கைது பண்ணி சிறையில் அடைத்து இவங்களையும் கொடுமைப்படுத்துறாங்க, அது என்னவோ உண்மைதான். பட் நமக்கு நாடகங்கள் சினிமாக்கள் வழியா நமக்கு எப்படி தேசபக்தி உணர்வை ஊட்டினாங்க அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துல ரொம்ப விரிவா வருகிறது. 6வது அத்தியாயம் பெரியார் ஈவேரா அவர்கள். ஸோ அவரை பத்தி தமிழகத்துல மிக பல நூல்கள் இருக்கின்றன. திராவிட இயக்கம் என்கிறதே அவரை தலைவராக கொண்டு வந்த இயக்கங்கள் தான் இன்றைக்கு நமக்கு மிக பல இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அவரோட சுதந்திர போராட்டத்துல அவரோட பங்களிப்பு என்ன, குறிப்பா வைக்கம் போராட்டத்துல அவர் என்ன பங்களிப்பு செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவருக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் எங்க கருத்து வேறுபாடு வருகிறது, அதுக்கப்புறம் எப்படி அவர் தனி வழியில போறாங்க, ஆனா கடைசியில காந்தியடிகள் இறக்குறப்போ அவரோட இரங்கல் செய்தி அவர் வந்து எப்படி வந்து அதை
எந்த அளவுக்கு அவரை பாதிச்சது, அவர் அவர் கொடுத்த அறிக்கை, அவர் எப்படி காந்தியடிகளை வியந்தூதினார், அது போன்ற தகவல்கள் அந்த அந்த அத்தியாயத்துல இருக்கு. ஆரம்பத்துல அவரோட ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டத்துல அவர் எப்படி முழுமையா ஈடுபடுத்தி கொண்டார், அந்த கள்ளுக்கடை எதிர்ப்பு, அவரோட அந்த தென்னந்தோப்பு எரிச்சது, இது எல்லாமே வந்து மிக விரிவாக கொடுத்திருக்கிறாங்க. பிளஸ் அவரோட மனைவியார் நாகம்மையார், அவரோட தமக்கையார், இவங்களோட பங்களிப்புகள் பற்றியும் விரிவாக வருகிறது இந்த அத்தியாயத்துல. இது 6வது அத்தியாயம். 7வது விடுதலை போரில் வீராங்கனைகள். ஸோ இதுல வந்து நமக்கு சில பேர் வந்து நமக்கு நல்ல அறிமுகமான பெயர்கள், ஜான்சி ராணி, தில்லையாடி வள்ளியம்மை, இது போன்ற சில பெயர்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான பெயர்கள். இதை தாண்டி இன்னும் பல பெயர்களை இந்த இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். தமிழகத்துல இருக்கிற விடுதலை போராட்ட வீராங்கனைகள், குறிப்பா அதுல நிறைய பேர் ஐயா அவர்கள் குறிப்பிடுறாங்க. 8வது அத்தியாயம் சுப்பிரமணிய பாரதி. பாரதியை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நிறைய தெரியும். ஸோ பாரதியாரோட ஆரம்ப நாட்கள், அவர்கள் எட்டயபுரத்துல வந்து அவர்கள் வளர்ந்த சூழல், வ.உ. சிதம்பரனாருக்கும் பாரதியாருக்கும் இருந்த ஆரம்ப கால தொடர்புகள், வ.உ.சி. சென்னை வந்த போது அவரும் பாரதியாரும் நிகழ்த்திய உரையாடல், அவர்கள் கடற்கரையில போய் அவங்க நடத்தின உரையாடல்கள், அதுக்கப்புறம் பாரதியார் வந்து சுதேசமித்திரன்ல பணிபுரிந்தது, இந்தியா இதழில் பணிபுரிஞ்சது, இது மாதிரி அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவரோட பங்களிப்புகளை பத்தி விரிவா எழுதுறாங்க நம்ம ஆசிரியர். 9வது அத்தியாயமும் ரொம்ப ஒரு படிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு அத்தியாயம், சிறைச்சாலை கொடுமைகள். இதை வந்து ஒரு அத்தியாயம் முழுக்க ரொம்பவே விரிவா, அந்த ஆரம்பத்துல வந்து சிறைச்சாலைங்கிறதே அவங்க கட்டலை, என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரையும் கொண்டு போய் அந்தமான் தீவுகள்ல கப்பல்ல கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க. அதே மாதிரி பெனாங் தீவுல விட்டுறது, வேற இடங்கள்ல கொண்டு போய் கப்பல்ல கொண்டு போய் கூட்டம் கூட்டமா இறக்கி விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு அங்க சாப்பாடோ எந்த விதமான வசதி எதுவுமே இல்லாத ஒரு தீவுகள்ல, ஆளரவமற்ற தீவுகள்ல விட்டுட்டு அவங்கள விலங்குகள் கடித்து தின்பதாகட்டுமோ, இல்லை அவர்களால எந்த விதமான ஒரு வாழ்க்கை திறனும் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல்ல மிக பலரும் அங்க இறந்து போறாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து அவங்க அதுல ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறம் ஏன் வந்து அவங்க சிறைச்சாலைகள் கட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க வெள்ளையர்கள். அதை பத்திலாம் மிக நீண்ட குறிப்புகள், அந்தமான் சிறைச்சாலை, அப்புறம் வ.உ.சி. சிறையில செக் இழுத்தது, சிறைச்சாலையில என்னென்ன தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க, இதை பற்றிலாம் ரொம்ப விரிவா எழுதுறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ளணுமே. ஸோ இதை வந்து இது ஒரு பெரிய அத்தியாயம், 25 பக்கங்களுக்கு இதை ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க. 10வது அத்தியாயம் ஆகஸ்ட் புரட்சி. ஆகஸ்ட் புரட்சி வந்து நமக்கு எல்லாருக்கும் வேற பெயர்ல மிக நன்றாக அறிமுகமாக இருக்கும். ஆகஸ்ட் புரட்சினா என்ன நினைவுக்கு வருகிறது? வெள்ளையனே வெளியேறு. ஸோ வெள்ளையனே வெளியேறுங்கிறது ஆகஸ்ட் புரட்சியோட ஒரு நன்கு அறிந்த வடிவமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அது எப்படி தொடர்ந்து, எப்படி ஆரம்பித்தது, எப்படி அதோட பல பரிணாமங்கள், இதையும் மிக விரிவாக எழுதியிருக்கிறார் 23 பக்கங்களுக்கு. 11வது அத்தியாயம் பகத்சிங், அவரோட வாழ்க்கை வரலாறு, ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு, 37 பக்கங்கள். இந்த புத்தகத்திலேயே மிக அதிக அளவு பக்கங்கள் இந்த பகத்சிங் அத்தியாயத்துக்கு தான், 37 பக்கங்களுக்கு. ஸோ அதனால அவரோட உரையில பகத்சிங்கோட ஒட்டுமொத்த வாழ்வை வந்து அவர் தொகுத்து வழங்கியிருக்கார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை வாசித்து, பல நேர்காணல்கள், இது எல்லாத்தையும் கலந்து இது ஒரு மிக நீண்ட அத்தியாயமா இந்த அத்தியாயம் விளங்குகிறது. 12ஆம் அத்தியாயம் வ.உ. சிதம்பரனார். நமக்கு கப்பலோட்டிய தமிழன் அவர் பற்றிய விவரங்கள் நன்கு அறிந்திருக்கும். அதுவும் இந்த புதன் வாசகர் வட்டத்துல வர ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு வாசகருமே வ.உ. சிதம்பரனார் பற்றி இந்த உரையில கேட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனா எல்லா தகவல்களும் அநேகமா தெரிஞ்சிருக்கும். பட் அதுல சில நுணுக்கமான சில விஷயங்களை நேரம் இருப்பின் அதையும் பார்க்கலாம். குறிப்பா அவர் பாரதியாரோட நடத்திய உரையாடல்கள், அவர் சிறை விட்டு வெளியே வந்தப்போ இருந்த சூழலை பத்தி ரொம்ப ஒரு உருக்கமா விவரிக்கிறாங்க. அதாவது சிறை தண்டனை முடிந்து அவ்வளவு ஒரு பெரிய பணக்காரர், 2 கப்பல்களை விடக்கூடிய அளவுக்கு இருந்த தன்னோட சொந்த பணத்தின் மூலமாக கப்பல் விட்ட ஒரு பெரிய பெரும் தனவந்தர் சிறை தண்டனை முடிந்து ஒன்றுமில்லாதவராக வெளியில வரும்போது அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணினாங்க, யாரெல்லாம் பண்ணலை, நிறைய பேர் பண்ணலை, ஒரு சிலர் தான் பண்ணினாங்க.
அதுக்கப்புறம் அவர் மகனுக்கு வாலேஸ்வரன் ஏன் பெயர் வைத்தார், அது பற்றின விவரங்கள்லாம் அந்த வாலேஸ்வரன் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கூட இந்த குறிப்புல வருகிறது. இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்க, வாலேஸ்வரன் அவர்களோட மகன் சிதம்பரம் என்று அவருக்கு பெயர். அவரும் நானும் அமெரிக்கால ஒரு நிறுவனத்தில் நாங்க பணிபுரிஞ்சப்போ அவர் அந்த சிதம்பரம்ங்கிறவர் அவர் கணிப்பொறி துறையில தான் பணிபுரியார். எனக்கு அவரோட ஒரு அறிமுகம் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அவரோட நான் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அவரோட என்னோட பக்கத்து இருக்கையில அவர் பணிபுரிஞ்சிருக்கார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது எனக்கு இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுகிறது. சீதம்மாள் காலனி ஆழ்வார்பேட்டையில தான் அவங்களோட வீடு இருக்கு. சிதம்பரம் கூட நான் தொடர்பு இல்லை, ஒரு 15 வருடங்கள் ஆகிவிட்டன. பட் ஆனாலும் அவர் சென்னையில் தான் இருக்கிறார். 13வது அத்தியாயம் ஜி சுப்பிரமணிய ஐயர். இவரை பற்றியும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான ஆங்கில நாளேட்டை தொடங்கியவர் இவர். எந்த நாளேடுங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? இதை தவிர தமிழிலும் சுதேசமித்திரன் என்கிற நாளிதழை இவர் தான் ஆரம்பித்தார். ஸோ இவரை பத்தின ஒரு குறிப்பு இருக்கு, 21 பக்கங்களுக்கு. இவரை பத்தின இவரோட முக்கியமான பங்களிப்புகள். இது 13வது அத்தியாயம். 14 கடற்படை எழுச்சி. இது ஆசிரியரே சொல்றாங்க, இந்த கடற்படை எழுச்சி பத்தி பெருமளவு நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு 6 நாட்கள் நடந்த நிகழ்வு. அதை பத்தி ரொம்ப விரிவா எழுதுறாங்க. இது வந்து சுதந்திரம் வரத்துக்கு ஒரு வருடம் முன்னாலதான் நடந்த இந்த நிகழ்வு. இது ஒரு கடைசி ஆணி என்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. வெள்ளையர்கள் இதுக்கு மேல நம்ம இந்தியர்களை அடக்குவது நம்மளால முடியாது என்கிற முடிவுக்கு வர்றதுக்கு இது ஒரு கடைசி ஆணி என்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கடைசி அத்தியாயம் 15வது உரை. இவரோட 15வது உரை வந்து தமிழ் இதழ்கள், விடுதலை போரில் தமிழ் இதழ்கள், என்னென்ன இதழ்கள்லாம் விடுதலை போர்ல பங்களிச்சாங்க, தமிழ்நாட்டுல தமிழ் இதழ்கள் என்னென்ன, அது பத்தின ஒரு நீண்ட எல்லா இதழ்கள் பத்தியும் ஒரு குறிப்பு வருகிறது. 23 பக்கங்களுக்கு. ஸோ மொத்தமாக இந்த 15 அத்தியாயங்களும் எழுத்து வடிவில் 411 பக்கங்களுக்கு விரிவா எழுதியிருக்காங்க. அதனால இவ்வளவு ஒரு பெரிய முயற்சியை இன்னொரு அரை மணி நேரத்துல என்னால எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ தெரியல. ஒரு சில அத்தியாயங்களை நம்ம தேர்வுல வந்து சாய்ஸ்ல விடுற மாதிரி சில அத்தியாயங்கள், இப்போ காந்தியடிகளை பத்தியோ வஉசி பத்தியோ பாரதிய பத்தியோ பெருமளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த அத்தியாயங்கள்ல இருந்து ஒரு சில விஷயங்களை சுருக்கமா சொல்லிட்டு மற்ற சில அத்தியாயங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலான்னு நினைக்கிறேன், நேரம் கருதி. அவங்க ஸ்டாலின் ஐயா இருந்தாங்கன்னா, வரலையா? சரி, ஓகே. வந்தாங்கன்னா அவங்க கடைசி ஒரு 5 நிமிடம் பேசட்டும். இல்லைன்னா நம்ம கடைசி ஒரு 5-10 நிமிடங்கள் நம்ம உரையாடலா வச்சுக்கலாம். தமிழகத்தில் காந்தியடிகள். தமிழகத்துல காந்தியடிகள் பத்தி சொல்றப்போ, காந்தியடிகள் வந்து முதல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் போறதை பத்தி அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தென்னாப்பிரிக்கா போறப்போ இவரோட காந்தியடிகளோட அண்ணன் அவர்களுக்கு அங்கிருந்து ஒருவர் கடிதம் எழுதி, இந்த மாதிரி இவர் வந்து லண்டன்ல பாரிஸ்டர் படிச்சுட்டு வந்துட்டாரு, ஸோ தென்னாப்பிரிக்காவில் இவருக்கு மிகப்பெரிய வேலை இருக்கு, நீங்க உங்கள் தம்பியை இங்க அனுப்புவோம்னு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. இவர் வந்து காந்தியும் போக ஒத்துக்கிறார். ஆனா அவங்க வந்து அப்போ கப்பல்ல தான் போகணும். கப்பல்ல இவருக்கு முதல் வகுப்பு டிக்கெட்டு வாங்கல. ஸோ காந்தியடிகளுக்கு பெருத்த கோபம் வருது. அப்போ வந்து இவர் இந்த சுதந்திர போராட்டம் இந்த மாதிரியான எந்த விதமான உணர்வும் அவருக்கு கிடையாது. ஒரு 24 வயது இளைஞன், லண்டன்ல பாரிஸ்டர் பட்டம் பெற்று ஒரு துடிப்பான இளைஞர். அவர் வந்து வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு நோக்கில் இருக்கிறவருக்கு 2ஆம் வகுப்பு டிக்கெட்டுக்கு இதுல கப்பல்ல கொடுக்குறாங்க. அதையே வந்து அவர் கடுமையா கண்டிச்சு, நான் வரமாட்டேன், முதல் வகுப்பு பயணச்சீட்டு கொடுத்தால்தான் வருவேன் என்று சொல்லி முதல் வகுப்புல பயணிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருந்த காந்தியடிகள் எப்படி வந்து மாற்றம் அடைகிறார், அவரோட அணுகுமுறையில பார்வையில எங்க மாற்றம் நிகழ்கிறது. அங்க போறப்போ முதல்ல தமிழர்களோட அவருக்கு பரிச்சயம் ஆகிறது. தமிழர்கள் அங்க வந்து வெள்ளையர்கள் வந்து வெள்ளையர்கள் அல்லாத எல்லா இனத்தவர்களையும் அவங்க கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமா தான் நடத்துறாங்க. கருப்பர்களை மிகவும் கொடுமையா நடத்துறாங்க.
இந்தியர்களா இருந்தாலும் இரண்டாம் தர குடிமக்களா தான் அங்க நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஒரு கூலி தொழிலாளி ஒருவர் வருகிறார். அவர் காந்தியடிகள் அப்பதான் வழக்குரைஞர் அலுவலகத்துல இருக்கார். அவர் சந்திக்கிறார். இது மாதிரி அவர் வேலை செய்யும் நிறுவனத்துல அங்க இருக்கிற வெள்ளை முதலாளிகள் இவரை மாதிரி தமிழ் கூலி தொழிலாளிகளுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்குறாங்க. பல அடித்து துன்புறுத்துதல், இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு இவர்கிட்ட முறையிடுறார். சரி, சந்திக்கிறப்பவே அவர் தலையில இருக்கிற முண்டாசை கையில கட்டி வச்சுட்டு இவர்கிட்ட பேசுறாராம். அதே இவருக்கு ஏன் நீங்க முண்டாசை கையில கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு இது மாதிரி இது இங்க இந்த வெள்ளையர்கள் இருக்கிற எல்லாருமே நம்ம வெள்ளையர்களுக்கு அடங்கிதான் போகணும். இது மாதிரி நான் எந்த பெரிய மனிதரை பார்த்தாலும் இந்த முண்டாசையை நாங்க நம்ம அழுத்து கையில வச்சுக்கணுங்கிறது தான் அவங்களோட சட்டம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்பதான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்ல நடக்கிற அடக்குமுறைகள் பத்தி எல்லாம் இவருக்கு காந்தியடிகளுக்கு தெரிய வருகிறது. அந்த தொழிலாளியின் பெயர் பாலசுந்தரம். ஸோ அவரோட அந்த வழக்கை எடுத்து நடத்தி இது மாதிரி சம உரிமை நடத்தணும்னு சொல்லி அந்த வழக்குல வெற்றி அடைகிறார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இந்தியர்கள் மற்ற எல்லாரும் காந்தியடிகள் பின்னாடி நீங்க இன்னும் பல்வேறு வழக்குகள் எல்லாம் நடத்தணும் அப்படின்லாம் சொல்லி அதுல அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழக்குகள்ல ஈடுபடுறார். அப்போ இந்த தில்லையாடி வள்ளியம்மை அவங்களும் அங்க இருக்கிறாங்க. ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். நமக்கு தில்லையாடி வள்ளியம்மை என்றால் ஏதோ ஒரு 70 வயது முதிய ஒரு அம்மையார் என்று நினைத்துக் கொள்வோம். அப்படி அல்ல. அந்த வள்ளியம்மை அவர்களுக்கு காந்தியடிகளை அவங்க சந்திக்கிறப்போ 16 வயது, ரொம்ப ஒரு சிறு வயது இவங்க தான் இருந்தாங்க. அவங்களும் அவங்களோட முன்னோர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் இந்த போராட்டத்துலதான் காந்தியடிகளோட கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க சிறை தண்டனை, அது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் காந்தியடிகள் இந்தியாவுக்கு வருகிறார். தமிழகத்துக்கு நிறைய முறைகள் வருகிறார். காந்தியடிகளை மகாத்மா என்று முதலில் அழைத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யாருன்னு பொதுவாக அறியப்படுவது அவர் நம்ம நண்பர் சொல்ற மாதிரி தாடி வைத்த தாகூர் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா தாகூர் அல்ல. காந்தியடிகளுக்கு மகாத்மா என்கிற பட்டத்தை அளித்தவர் ஒரு தமிழர். யாராக இருக்கும்? பாரதியார் அல்ல. அல்ல. 1900 அந்த பகுதியை படிச்சுடுறேன். மகாத்மா என்று காந்தியடிகளை அழைத்த அந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு, அதாவது தாகூர் என்று பல வெளிநாட்டு இதழ்கள் எல்லா இடத்துலயும் தாகூர்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்படி அல்ல. 1912ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் இதழில் ஜி சுப்பிரமணிய ஐயர் ஒரு தலையங்கம் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க, இந்த தலையங்கத்திலே தென்னாப்பிரிக்க போராட்டத்தை எல்லாம் வரி வரியாக எழுதி முடித்துவிட்டு கடைசியில் இந்த மகத்தான மனிதனை நாம் எப்படி அழைக்க வேண்டும் என்றால் மகாத்மா என்றுதான் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதனால் காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்த முதல் மனிதன் தமிழன். இதுல சுதேசமித்திரன் அதுக்கு ஒரு பின்னடைப்பாவும் ஒண்ணு சொல்றாரு. ஆனா இது போன்ற விஷயங்களை நம்ம சரியா சொல்லணும், கவனமா சொல்லணும். ஏன்னா எல்லாம் தமிழ்தான், எல்லாம் தமிழன் தான் என்றெல்லாம் சிலர் கற்பனையை கலைந்து அடித்து விடுகிறார்கள். அந்த மாதிரி சொல்லாம ஆதாரம் கலந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். சுதேசமித்திரன் தலையங்கத்தை இப்போது புரட்டி பார்த்தாலும் ஜி சுப்பிரமணியரின் தலையங்கம் அப்படியே இருக்கிறது. அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. சரி, முதலில் அழைத்தவர் தமிழன். அப்போ இரண்டாவது அழைத்தது யார்? அதுவும் தமிழனே. 1919ஆம் ஆண்டு கணேசன் கோ என்கிற சென்னையில் இருந்த ஒரு புகழ்மிக்க புத்தக நிறுவனம் ஒரு நூல் வெளியிடுகிறார்கள். அதுல 3 தலைவர்களை பத்தி, காந்தியடிகள் உட்பட 3 தலைவர்கள், அந்த கட்டுரையிலோட காந்தியடிகள் பற்றிய கட்டுரையின் தலைப்பும் மகாத்மா காந்தி என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால இரண்டாவது இவரும் தமிழரே. தலைப்பே மகாத்மா காந்தி. அது லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையான ஒரு நூல். அதை அச்சிட்டவர்கள் ஆக்ஸ்போர்டு அச்சகம். அப்படி இருந்தாலுமே ஆக்ஸ்போர்டு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. இப்ப சொல்றாரு பாருங்க, அதை அச்சிட்டவர்கள் ஆக்ஸ்போர்டு அச்சகம்.
ஏதாவது ஒரு சின்ன அச்சகம் ஈரோட்டின் ஓரத்தில் வீரப்பன் சத்திரத்தில் வைராபாளையத்தில் இருந்து கொண்டு ஒரு 100 பிரதிகள் மட்டும் அச்சிட்டு வெளியிட்டார்கள் என்றல்ல, உலகமே போற்றக்கூடிய ஆக்ஸ்போர்ட் அச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதற்கு அன்னி பெசன்ட் அம்மையார் முன்னுரை எழுதியிருக்கிறார். ஸோ இத்தனைக்கு அப்புறமும் இன்னும் பரவலா தாகூர் தான் மகாத்மான்னு பட்டம் கொடுத்தாருன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான கேள்வியை எழுப்புறார். அதுக்கப்புறம் மதுரையில 1921 செப்டம்பர் மாதம் 22 மேலமாசி வீதியில ராம்ஜி கல்யாண் சேட்ஜி என்கிற ஒரு குஜராத்தியின் வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குது அங்க? அந்த வீட்டுல என்ன சம்பவம் நடக்குது? அந்த வீட்டுலதான் இது காந்தி அறிஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ இது இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ரெண்டும் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். 2வது அத்தியாயத்துல விடுதலை போர்ல முதல் முழக்கம் எப்போது நடந்தது? 1857 சிப்பாய் கழகம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா முதல்ல அது அல்ல. விடுதலை போர்ல அதுக்கு மிகவும் முன்னாடியே நடந்த போர்கள் என்ன? விடுதலை போர் எங்க முதல்ல ஆரம்பித்தது? இங்க இருப்பவர்கள் யாராவது? சரி, மேஜர் ஐயா அவர்கள் கருத்து சொல்றாங்க. இல்ல, 1857க்கு மிகவும் முற்பட்ட காலத்துல 1749 திருச்சியில பாளையக்காரர்கள் முதலாக வெள்ளையர்களை எதிர்த்து போராடுறாங்க. அதான் நம்ம ஆசிரியர் ஐயாவோட கருத்துப்படி திருச்சியில 1749 நிகழ்ந்த போராட்டமே முதல் சுதந்திர போராட்டம். அதுல பாளையக்காரர்கள் இந்த நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல பார்த்த மாதிரி வரி கட்டுங்கள் கப்பம் கட்டுகள் சொல்றதை இவங்க பாளையக்காரர்கள் எதிர்த்து போராடுறாங்க. அவங்ககிட்ட அப்பவே துப்பாக்கி குண்டுகள்லாம் இருந்திருக்கு போல இருக்கு. அந்த போராட்டத்தை எளிதே அடக்கிடுறாங்க. ஸோ அதனால இதுதான் முதல் சுதந்திர போராட்டம். அதுக்கு அப்புறமாக இதை திருச்சிராப்பள்ளி முதல் போர் 1743 இருந்து 1753 வரைக்கும் இதுதான் திருச்சிராப்பள்ளி முதல் போர் என்று குறிப்பிடுகிறார். இதுல வெள்ளையர்கள் வெற்றி பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிளாசி போர் என்கிறது 1757 நடக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 1755 பூலித்தேவன் அவரும் வெள்ளையர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நடத்துறார். இதை பத்தின ஒரு விரிவான நூலை டாக்டர் முனைவர் ராஜையன் என்கிற அவங்க எழுதின த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் 1971 வந்த புத்தகம். அந்த புத்தகத்துல பூலித்தேவனை பத்தின அவரோட போராட்டங்களை பற்றிய மிக விரிவான ஒரு அந்த புத்தகத்தில இருந்து தான் இந்த கட்டுரையில அது பல்வேறு விஷயங்களை கொடுக்கிறார் நம்ம ஆசிரியர். 1799 அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி. இது நம்ம திரைப்படத்தினால நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல அறிமுகம் ஆயிடுக்கிறது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வன்னியன், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட பங்களிப்பு மிக விரிவாக எழுதுகிறார். 1799 ஆரம்பித்து திப்பு சுல்தான் மதுவிலக்குக்கு முதல்ல மதுவிலக்குக்காக போராடினது திப்பு சுல்தான் என்று ஆசிரியர் சொல்கிறார். அதே மாதிரி அவர் திப்பு சுல்தானை பத்தி பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன. இவர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவர் மத நல்லிணக்கத்துக்கும் போராடி இருக்கார். அப்பவே 1,00,000 ரூபாய்கள் நமது இந்து கோவில்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறார் என்ற அந்த ஒரு குறிப்பும் சொல்றாரு. ஸ்ரீரங்கப்பட்டினத்துல அவர் மணிந்தது அவரோட, அதுக்கப்புறம் அவரோட மகன்கள் அவங்களையும் எப்படி தந்திரமாக கொலை செய்தார்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது மிக விரிவான ஒரு அத்தியாயம். பழனி சதித்திட்டம் அப்படிங்கிற ஒரு சதித்திட்டம் அது 1800களில் நடக்குது. அதை பத்தி இந்த பாளையக்காரர்கள் நிறைய பேர் பங்கெடுத்து பழனியில ஒரு சதி திட்டம் நடத்துறாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து கோயம்புத்தூர்ல கோவையை நோக்கி பல போராட்டக்காரர்கள் போகிறார்கள். அங்க அந்த மராட்டிய மன்னர் தூந்தாஜி வாக் அப்படின்னு ஒரு மராட்டி மன்னர், இவங்கள்டேந்தும் இங்க இருந்து கடிதம் எழுதுறாங்க. திப்பு சுல்தான், இங்க இருக்கிற மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் அவங்க அந்த மராட்டிய மன்னருக்கு கடிதம் எழுதி நீங்க குதிரைப்படையெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி
அதாவது தகவல் தொடர்புகள் எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் 1800 ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட், ஒரு ஒருங்கிணைந்த போராட்டமா தமிழகத்தில் இருக்கிற மருது சகோதரர்கள், பாளையக்காரர்கள், இவங்க எல்லாரும் மராட்டிய மன்னர்களோட தொடர்பு கொண்டு இதை ஒருங்கிணைச்சு அந்த ஒரு போராட்டம் நடக்குது. 5 பெரும் படைகள் கோவையை நோக்கி போனோம் அப்படின்லாம் திட்டமிடுறாங்க. ஆனா அது திட்டமிட்டபடி சரியா நடக்கலை. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இதுல கோபால நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அவரும் ஒரு தலைமை ஒரு கூட்டத்துக்கு அவரும் தலைமை தாங்குறார். மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் ஊமைத்துறை, இவங்க எல்லாரையும் நிறைய பேர் அவங்க பிடிச்சிடுறாங்க, தோக்கடிக்கப்படுறாங்க, தூக்கலிடுறாங்க 42 பேரை. அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை அவரை பற்றிய ஒரு மிகப்பெரிய குறிப்பு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 1806 வேலூர் புரட்சி நடக்குது. வேலூர் புரட்சியை பற்றி ஓரளவுக்கு நமக்கு அறிமுகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த அத்தியாயத்துல வருகிற விஷயங்கள். இது 2வது அத்தியாயம். 7:25 ஆச்சு, இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கு. 3வது அத்தியாயம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மறுபடி இது ஒரு பெரிய இவரோட வாழ்வு முழுக்க இந்த உரையில கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இவர் ICS படிக்க இங்கிலாந்துக்கு போறாரு, படிச்சுட்டு வந்துடுறாரு. ஆனா மிகப்பெரிய பணக்கார குடும்பம், கட்டாக்ல இருந்த வங்காள குடும்பம். அவர் ICSல நான் பணி செய்ய மாட்டேன்னு அதை அந்த பணியை அவங்க கொடுத்த பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. பல நிகழ்வுகள் வருகின்றன. அதாவது அந்த 1922ஆம் வருடம் வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வராங்க. அப்போ இவர் ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு அவரை எதிர்க்கிறாரு. இது மாதிரி இன்னும் பல போராட்டங்களை இவர் ஒருங்கிணைக்கிறார். 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து இவருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் வருகின்றன. ஏன்னா அவங்க சத்தியாகிரகம், அமைதி வழின்னு காந்தியடிகள் தலைமையில் அவங்க ஒரு விதத்துல போராடுறாங்க. இவர் அது இவருக்கு சரியா உடன்பாடு இல்லை. அவர்களை எதிர்த்து போரிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இவருக்கு இருக்கு. ஸோ 39ஆம் ஆண்டு காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பல நாடுகள் வெளியில பயணம் செய்து ஹிட்லரோட ஒரு சந்திப்பு, ஹிட்லருடன் இவர் சந்தித்த அந்த சந்திப்பு, ஹிட்லரோட இவர் உரையாடினது இந்த புத்தகத்துல ரொம்ப விரிவா எழுதியிருக்காரு. ஹிட்லரை நேருக்கு நேர சந்தித்து அவரோட முன் சரிசமமா உட்காந்து அவர்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க இந்த உலக போர் நடந்தப்போ பிரிட்டன் உங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான், அந்த அச்சு அணின்னு ஒரு நேச நாடுகள், அச்சு நாடுகள் ரெண்டும் போரிடுறப்போ நம்ம பிரிட்டன் அணியில நம்ம பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களை அவங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நேதாஜி ஹிட்லருக்கு கொடுக்குற முதல் கோரிக்கையை நம்ம இந்தியர்களை நீங்க விடுதலை செய்யணும். அவங்க உங்களுக்கு எதிராக இந்தியர்களா நாங்க போராடலை, இது பிரிட்டனோட அடிமையா இருக்கிறதுனால அவங்க போராடினாங்க, நீங்க அவங்கள விடுதலை செய்யணும். 2வது எங்களோட விடுதலை போராட்டத்துக்கு நீங்க ஒத்துழைக்கணும், நீங்க இது கொடுக்கணும், ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு 2 கோரிக்கைகள் வைக்கிறார். இரண்டையுமே அவர் ஹிட்லர் ஏத்துக்கிறான். அது சம்பந்தமா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அதுக்கப்புறம் அவர் ஜெர்மனியிலிருந்து ஜெர்மனிக்கு பின்னடைவு நடக்கிறது. ஏன்னா அவங்க சோவியத்துல போய் அவங்க ஆக்கிரமிக்கிறப்போ அந்த மற்ற படைகள் இவங்களை தோக்கடிக்கிறாங்க. ஸோ ஹிட்லருக்கு ஒரு பெரிய பின்னடைவு நடக்கிறது. அது துரதிருஷ்டவசமா நம்ம நேதாஜியோட இந்தியன் நேஷனல் நமது இராணுவத்துக்கும் ஒரு பின்னடைவா ஆகிறது. நீர்மூழ்கி கப்பல்ல இவர் அங்கேருந்து கிளம்பி வேற இடங்களுக்கு போறார். ஜப்பானுக்கும் பயணிக்கிறார். ஜப்பான்ல போயும் அங்கேருந்தும் படைகளை திரட்ட முயற்சிக்கிறார். அதுக்கப்புறம் இந்தியா வராங்க, அந்த படைகள்லாம் தோற்கடிக்கப்படுகிறது. இது மாதிரி அது ரொம்ப விரிவா இது எல்லாத்தையும் இந்த அத்தியாயத்துல விளக்கி எழுதியிருக்காங்க. 4வது பஞ்சாப் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதுல எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அது எப்படி, எந்த சூழல்ல அது ஆரம்பித்தது. அந்த ரவுலட் சட்டம் வந்தது. அந்த ரவுலட் சட்டத்தோட ஒரு கொடுமையான அந்த சட்டம், அதை எடுத்து போராடுறாங்க, சத்தியாகிரகம் பண்றாங்க. அப்போ அந்த அந்த பொதுக்கூட்டத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க குழுமி இருக்கிறப்போ அந்த டயர் சொல்ற ஒரு அந்த பக்தியை வேணாலும் ஒரு படிச்சுடலாம். கொடியவன் டயர்
11ஆம் தேதி, அதாவது மார்ச் 11 நினைக்கிறேன், இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நகருக்குள் வருகிறான் இந்த குடியவன் டயர். எங்கும் யாரும் 2 பேர்கள் ஒன்றாக நிற்கக்கூடாது, நின்றால் சுடுவோம் என்று அறிவித்துக் கொண்டே வந்தான். அதுக்கப்புறம் அப்படி தொடர்ச்சியா வருகிறது. 13 ஏப்ரல் 1919 அந்த மைதானத்துல நடக்கிற நிகழ்வுல கண்டன உரை நடக்கிறது. மக்கள் அனைவரும் உரையை உன்னிப்பா கவனித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் 20,000 பேர் அந்த மைதானத்துல இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்கு. அங்க இரண்டு ஒரு சின்ன நுழைவாயில் தான் இருக்கு. சிப்பாய்களுடன் வேகமாக உள்ளே வந்த டயர் ஆணையிட்டான். அவர்கள் நின்றவுடன் அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எவ்வளவு ஆத்திரத்தோடு, எவ்வளவு ஆவேசத்தோடு, எவ்வளவு வன்ம உணர்ச்சியோடு, பழிவாங்கும் உணர்ச்சியோடு, இரத்த வெறியோடு உறக்க கத்த முடியுமோ அப்படி ஃபயர் என்று கத்தினான். அதற்கு மேல் அவனுக்கு சக்தியே கிடையாது. ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல் ஆவேசமடைந்து ஃபயர் என கத்தினான் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றாங்க. மிகப்பெரிய அளவில் எல்லாம் இறந்து போறாங்க. அங்க இருக்கிற அந்த கிணறுலயே எல்லாரும் போய் அங்க விழுந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த கிணறு முழுக்க உடல்கள் நிரம்பி அந்த கிணறே ரொம்பிக்கிட்டது. அதுக்கு வெளியில இல்லாம உடல்கள். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மறுநாள் போகிறால் அங்க இருக்கிற உடல்களை வந்து யாருமே வந்து அவங்களால அதை இது பண்ணி எடுத்துட்டு போக அளவுக்கு கூட, ஏன்னா அத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ரொம்ப ஒரு துயரமான விவரிப்பு. ஒரு தாய் வந்து அவங்களோட ஒரு தாயோ இல்லை ஒரு மனைவியோ அவங்க வீட்டை சார்ந்த அந்த உடலை அவங்க போய் கண்டுபிடிக்கிற ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வை விரிவாக எழுதியிருக்காரு. ஸோ இது இந்த அத்தியாயத்தில். இதுக்கப்புறம் எப்படி வந்து இது இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒற்றுமை ஓரளவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் டயர் வந்து இங்கிலாந்துல சுடப்படுகிறார். அது சுட்டது யார்? எகெயின் அவரை பத்தி நமக்கு பெருமளவு நமக்கு பரிச்சயம் இல்லை, நம்ம வரலாற்றுல நமக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றார். அவரை சுட்ட இவர் நம்ம வீரரின் பெயர் உத்தம் சிங். ஸோ அதை பற்றின பதிவும் இருக்கு இந்த அத்தியாயத்துல. அடுத்த அத்தியாயம் வந்து விடுதலை போரில் தமிழ் சினிமாவும் நாடகங்களும். என்னென்ன, அதாவது சினிமாவில் நமக்கு நிறைய படங்கள் உடனே நமது நினைவுக்கு வரும். கப்பலோட்டிய தமிழன் நினைவுக்கு வரும். வேற என்னென்ன படங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன? நாடகங்கள்லாம் என்னென்ன நாடகங்கள் நினைவுக்கு வருகின்றன? நாடகங்களை பத்தி குயிக்கா ஒரு சீக்கிரம் விரைவா பார்த்துடலாம். முதல்ல நாடகம் வந்து இவங்க குறிப்பிடுறது வந்து கட்டபொம்மன் நாடகம் வந்து பல கிராமங்கள்ல பாஞ்சால அந்த கம்பளத்து நாயக்கர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்டபொம்மன் நாடகத்தை வெவ்வேறு கிராமங்கள்ல குழுவா நடத்திட்டு வராங்க. அதை பத்தின ஒரு குறிப்பை கொடுக்குறாங்க. ஸோ அந்த நாடகத்துல அதை பற்றி மாயாண்டி, விடுதலை போராட்ட வீரர் மாயாண்டி பாரதி அப்படிங்கிறவர், அவங்க வந்து சின்ன வயசுல இந்த கட்டபொம்மன் நாடகத்தை நிறைய பார்த்து அதுல இருந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த தியாகியை நம்ம ஸ்டாலின் ஐயா சந்திக்கிறாங்க. அதை பத்தி எழுதுகிறார். அதுக்கப்புறம் கதரின் வெற்றி என்கிற நாடகம். இது வந்து 1922ஆம் வருடமே கதரின் வெற்றி என்கிற நாடகம். இதை எழுதியவர் மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்த தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அவரோட மூத்த சகோதரர் தேப்போ கிருஷ்ணசுவாமி பாவனர். இவர் தான் கதரின் வெற்றி என்கிற நாடகத்தை 1922ஆம் வருடம் இந்த நாடகத்தை எழுதுகிறார். அந்த நாடகத்தை அவங்க அப்படியே வந்து இந்த டிகே சகோதரர்கள், அவரை பற்றி நிறைய இந்த தமிழ் நாடக உலகில் முக்கியமான ஆளுமைகள், அவங்க அந்த நாடகத்தை எடுத்து அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி நிறைய ஊர்களில் அதை போடுறாங்க. அதுக்கு பல்வேறு தடைகள், நிச்சயமா வெள்ளைக்காரர்களை பற்றி நாடகங்கள் வருகிற போது பல தடை உத்தரவுகளை சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட செல்வத்தையே இழந்து ரொம்ப வறுமையான நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க. ஏன்னா நாடகத்தை இவங்க போட அனுமதிக்கல. பட் தடைகளை மீறி பல இடங்கள்ல போய் தொடர்ந்து இந்த நாடகங்களை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாமிநாத சர்மா அப்படிங்கிறவர், அவர்
வந்து இந்த ஒரு ஆங்கில இதழில் ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் எழுதிய விடுதலை போராட்ட கட்டுரை அதை படிச்சுட்டு பாணபுரத்து வீரன் அப்படின்னு தமிழ்ல ஒரு நாடகமா எழுதுறார் வேசாமிநாத சர்மா. அது வந்து ஒரு பகடி என்கிற மாதிரி 2 நாடுகளுக்கு இடையே ஒரு சண்டை நடக்கிறதுன்னு ஒரு இது மாதிரி வச்சு, ஆனா நம்ம சுதந்திர போராட்டத்தோட அதை தொடர்பு படுத்தி அதை எப்படி வந்து அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி அதை டெவலப் பண்றாங்க. அதையும் நம்ம இந்த TK சகோதரர்கள் தான் இந்த நாடகத்தை, முன்னாடி சொன்னது இல்லை, இந்த நாடகத்தை தான் பல இடங்களுக்கு வந்து பல ஊர்களை கொண்டு போய் நடத்துறாங்க. இதற்கப்புறம் கலைவாணர் NS கிருஷ்ணன் இந்த நாடக குழுவில் அவரும் இணைஞ்சு நாடகங்களை இது பண்றாங்க. அதே மாதிரி ஈரோட்ல இவங்க TK சோழர்கள் நாடகம் நடத்துறது அதை பற்றி சொல்றாங்க. இதே மாதிரி மதுரகவி பாஸ்கரதாஸ், விஸ்வநாத தாஸ் இவர்கள் சகோதரர்கள் என்று அறியப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் சகோதரர்கள் அல்ல. அவங்களும் நாடகத்துறையில குறிப்பா பணியாற்றிருக்கிறாங்க. மதுரகவி பாஸ்கரதாஸ் வந்து மதுரையை சார்ந்தவர். அவர் வந்து மதுரம் சிந்தும் பாடல்களுக்காகவே புகழ்பெற்றார். அதனாலே அவருக்கு மதுரகவி என்கிற பெயர் கொடுத்திருக்கிறாங்க. திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தாக்க 1931 தான் பேசும் படங்கள் வருகின்றன. அதுல வந்து தமிழின் முதல் பேசும் படம் காளிதாஸ். அதுலேயே இந்த பாஸ்கரதாசோட தேசபக்தி பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனால தமிழ்ல வந்த முதல் திரைப்படத்திலேயே தேசபக்தி பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கப்புறம் கே சுப்பிரமணியம் யாருன்னு அநேகமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பெண் தான் புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம். கே சுப்பிரமணியம் அவர்கள் அவங்க வந்து திரைப்படத்துல அவங்க ஒரு மிக முக்கியமான முதல்ல திரைப்பட கலையில பெரிதா பங்களித்தவர் கே சுப்பிரமணியம் அவர்கள். அவர் வந்து கல்கி அவர்கள் எழுதிய தியாக பூமி என்கிற நாவலை படமாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த தியாக பூமி வந்து அப்பவே வந்து விதவை மறுமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரட்சிகரமான கருத்துகள் அந்த தியாக பூமி திரைப்படத்துல வருது. அப்படியே அதை பத்தின தொடர்ச்சியான பல விஷயங்கள் இந்த கட்டுரையில இருக்கு. இதற்கப்புறம் நீலகண்டன் அவர்கள் எழுதிய மேடை நாடகம் நாம் இருவர் 1947 ஜனவரி மாதம் வெளிவந்தது. அப்படம் தான் விடுதலை போராட்டத்திற்காக தயாரிக்கப்பட்ட இறுதியான திரைப்படம். ஏன்னா அது ஜனவரியில் அவங்க தயாரிக்கிறாங்க, உடனே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. கொக்கு காதர் பாட்ஷா அப்படின்னு அவரை பத்தின ஒரு சுவையான, அவருக்கு ஏன் கொக்கு காதர் பாட்ஷான்னு பேர் வந்தது அதை பத்தின ஒரு சுவையான தகவல். திரைப்படத்துல முதல்ல இடம்பெற்ற பாரதியார் பாடல் எப்போது? 1931 தான் முதல் முறையாக பாரதியாருடைய பாடல் மேடை நாடகத்தில் ஒலித்தது. அப்படி அதை வந்து தேசபக்தி என்கிற நாடகத்துல TK சண்முகம் அவர்கள் தான் முதலில் நாடகத்தில் ஒலிக்க செய்தார். முதலில் திரைப்படத்தில் பாரதியார் பாடல் ஒலிப்பதற்கான ஏற்பாட்டையும் இவரே செய்தார். 1935 வெளிவந்த மேனகா என்கிற திரைப்படம் தான் பாரதியாரின் பாடல் ஒலித்த முதல் திரைப்படம். இதற்கப்புறம் நம்ம AK செட்டியார் அவர்களோட காந்தியின் ஆவணப்படம், அதை பற்றி ஒரு நீண்ட பல பக்கங்களுக்கு அதை பற்றி எழுதுகிறார். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஆவணப்படத்தையே இங்க திரையிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அது தொடர்ச்சியா அதை பத்தி நிறைய எழுதுறாங்க. அவர் எந்த அளவுக்கு அவருக்கு தன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பல வருடங்கள் அதுக்கு செலவழிச்சு பல்வேறு இடங்களுக்கு போய் பல மனிதர்களை சந்திச்சு அந்த சுருள்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு அந்த ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறாங்க. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து மதுரையில இருக்கிற அந்த ஆவண காப்பகத்துக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த ஆவணப்படத்தை பார்க்கலாமான்னு கேட்கிறப்போ, அப்படியா, யார் அது, AK செட்டியாரா, என்ன சொல்றீங்க, அப்படிலாம் இங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வருத்தமா பதிவு செய்கிறார். மதுரையில இருக்கிற ஆவண காப்பகம், அந்த அருங்காட்சியகம் ஒரு முக்கியமான இடம். அவர்களுக்கு AK செட்டியார் என்கிற நபரை பற்றியே தெரியவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார்.
6வது அத்தியாயம் பெரியார் ஈவேரா பற்றி. அதுல இவர் காந்தியடிகளோட முரண்பட்டது, அந்த தென்னந்தோப்பு எரித்தது, இதெல்லாம் ரொம்ப விரிவாக வருகிறது. எதனால அவருக்கு காங்கிரஸ் இயக்கத்தோட முரண்படுகிறார் அதை பத்தியும் ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது சமூக நீதி தான் அவர் பெரிதா நினைக்கிறார். வேற நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கத்துல விடுதலை முக்கியமா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. ஆனாலும் காந்தியடிகள் இறக்கிற போது கருத்து வேறுபாடுகளை தாண்டி அவர் அந்த இறப்பை வன்மையா கண்டிச்சு ஒரு உருக்கமான அறிக்கை இவர் கொடுக்கிறார். அடுத்ததாக 5 நிமிடங்கள் நிற்கிறீங்களா? சரி, அப்போ சுருக்கமா பார்த்துடலாம். 7வது விடுதலை போராட்டத்துல வீராங்கனைகள். இதுல நான் தான் சரவணன்ட்ட சொன்னேன், இந்த புத்தகம் 3 நிகழ்வா சொல்லக்கூடிய புத்தகம். ஏன்னா ஒரு 5 அத்தியாயங்கள் ஒரு நிகழ்வுல சொல்லலாம். தொடர்ச்சியா 3 நிகழ்வுகள் நடத்த வேண்டியதை நீங்க ஒரே மணி நேரத்துல சுருக்கி சொன்னீங்க. வாய்ப்பு இருந்தா மேபி இன்னொரு முறை இதை அடுத்த 2ஆம் பாகத்துல மற்ற அத்தியாயங்களை பார்க்கலாம். இப்போ ரொம்ப சுருக்கமா மற்ற அத்தியாயங்களை பத்தி ஒரு கோடிட்டு காமிச்சிடுறேன். 7வது அத்தியாயத்துல இந்த விடுதலை போராட்டத்துல இருக்கிற வீராங்கனைகள் என்னென்ன பெயர்கள் உங்களுக்கு நினைவுக்கு வருகின்றன? வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, மேடம் காமா, அவங்கள பத்தி ரொம்ப அழகா, ரொம்ப ஆனா அவங்க வெளிநாட்டவர் அல்ல. ஆனி பெசன்ட் மாதிரி அவங்க ஒரு வெளிநாட்டவர் அல்ல. அவங்க பார்சி, நம்ம இந்தியாவில் பார்சி மதத்தை சார்ந்தவர்கள். அவங்க தொடர்ச்சி அவங்களோட பங்களிப்பு, அவங்க வெளிநாட்டுல குறிப்பா பிரான்ஸ்ல எப்படி நம்ம விடுதலை போராட்டத்துக்கு அவங்க என்னென்ன பங்களிப்பு கொடுத்தாங்க. 1907 ஜெர்மனியில நடக்கிற சர்வதேச மாநாட்டுல இவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரிபா காந்தி, கல்பனா தத், அப்புறம் நம்ம சென்னையை சார்ந்த லக்ஷ்மி அவர்கள், இவங்க எல்லார பத்தியும் விரிவான குறிப்புகள். கடலூர் அஞ்சலை அம்மாள், அவங்கள பத்தின ஒரு குறிப்பு, ரொம்ப ஒரு உருக்கமான நிகழ்வு. அவங்க மகன் செத்து போறாங்க, அவங்க அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இந்த கையில ஒரு கையில தேசிய கொடியை பிடிச்சிட்டு அந்த நிகழ்வு ரொம்ப உருக்கமான ஒரு நிகழ்வு. 8வது அத்தியாயம் சுப்பிரமணிய பாரதி. அது 9வது சிறைச்சாலை கொடுமைகள், அதுவும் ரொம்பவே ஒரு உருக்கமான ஒரு அத்தியாயம். 10வது ஆகஸ்ட் புரட்சி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுல முக்கியமா ஆசிரியர் இதுல விரிவா விளக்கி இருக்கிறது 2 விஷயங்கள். ராஜபாளையத்துல, தமிழ்நாட்டுல இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல ராஜபாளையத்துல நிகழ்ந்த நிகழ்வுகள், கோவை கண்ணம்பாளையம் அங்கேயும் இந்த ராஜபாளையத்திலையும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் என்னென்ன பங்களிப்பு கொடுத்தாங்க, எப்படி அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல இதுல இங்க என்ன நடந்ததுங்கிறத ரொம்ப விரிவா எழுதுறாங்க. 11வது அத்தியாயம் பகத்சிங். 12 வ.உ. சிதம்பரனார். அதுல பாரதியாரோட இவர் நடத்தின உரையாடல் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர் 2 பேரோட அப்பாவும் எட்டயபுரம் சமஸ்தானத்துல வேலை செய்யறாங்க. வ.உ.சியோட அப்பா வழக்கறிஞர், பாரதியாரோட அப்பா வ.உ.சி இதுல எட்டயபுரம் சமஸ்தானத்துல குமாஸ்தாவா இருக்காங்க. ஸோ அவங்க 2 தகப்பனார்களுக்கும் பரிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லி இவங்க சிதம்பரனார் இந்தியா அலுவலகத்துல பாரதியாரை சந்திக்கிறார். ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. இவர் போய் இவரோட நடந்த உரையாடல ரொம்ப அழகா அவரோட சரிதத்தில் எழுதியிருக்கார். அது ரொம்ப அழகா விஸ்தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரதியாரோட பல்வேறு பங்களிப்புகள். இந்தியா இதழில் அவர் தமிழ்ல முதல்ல கருத்து படம் கொண்டு வந்தது பாரதியார், இந்தியா இதழை பத்தி. அதுக்கப்புறம் ஜி. சுப்பிரமணிய ஐயர், இவரை பற்றி ஒரு நம்ம உரை தொடக்கத்துல ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இந்து பத்திரிகை இவர் தான் ஆரம்பிக்கிறார், 1878 நினைக்கிறேன். ஆமா, இன்னும் இவரும் ஒரு 4 நண்பர்களா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 4 பேர் விலகிக்கிறாங்க. இவரும் இன்னும் ஒரு நண்பர் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இவங்கள்ட்ட இந்து பத்திரிகையை வாங்கிக்கிறாங்க. இவர் சுதேசமித்திரனை இவர் தான் ஆரம்பிக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மகாத்மா என்கிற பட்டத்தை இவர் தான் காந்தியடிகளுக்கு கொடுத்தார். இவர் 3 விஷயங்களுக்கும் இவரை பாராட்டுறாங்க. ஒண்ணு சுதந்திர போராட்டம், நாட்டுப்பற்று. 2வது மொழிப்பற்று, தமிழ்ல மிக பல தலையங்கங்கள், மிக பல எழுச்சியான கட்டுரைகள். 3வது சமூக சீர்திருத்தம். இவரோட மாப்பிள்ளை இறந்த போது விதவை ஆன பெண்ணுக்கு முதல்ல திருமணம் செய்து வைக்கிறார். அந்த கால வழக்கத்தை எதிர்த்து
ஸோ பெண் விடுதலை, இந்த விதவை திருமணம்ங்கிறது அதை பத்தின ஒரு 2 லட்சம் பேர் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் விதவைகளா இருக்கின்றனர் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லி அங்க அத்தனை பேருக்கும் மறுமணங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நிச்சயமா சொல்ல, மறுமணம் செய்ய வேண்டியது அப்படின்னு அந்த சமூக நோக்க பத்தியும் சுப்பிரமணியருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். கடற்படை எழுச்சி விடுதலை போராட்டத்துக்கு ரொம்ப முன்னாடி, அதாவது ரொம்ப கடைசியாக நடந்தது 1946ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 6 நாட்கள் நடந்த கடற்படை எழுச்சி. அது எப்படி ஒரு தேசம் முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியில மாணவர்கள், தொழிற்சங்கவாதிகள், தலைவர்கள், ஏராளமான பொதுமக்கள் இவங்க எல்லாரும் எப்படி ஒன்றிணைந்தாங்க. இந்த கடற்படை அந்த 6 நாட்கள் நடந்த கடற்படை எழுச்சினால மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க ஒரு எழுச்சி நடக்குது. அதை இந்த அத்தியாயத்துல விரிவா எழுதியிருக்காங்க. 15வது அத்தியாயம் இதழ்கள் என்ன, தமிழ் இதழ்கள் விடுதலை போராட்டத்துல தமிழ்ல என்னென்ன இதழ்கள்லாம் பங்களிச்சிருக்கின்றன. இதை பத்தி நம்ம சில இதழ்களை பத்தி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இந்தியா, சுதேசமித்ரன், இந்து, இதை தவிர இன்னும் சில இதழ்கள், குறிப்பா லோகோபகாரி அப்படிங்கிற இதழ். அதை இதை எழுதினது பரளிசு நெல்லையப்பர். இது பாரதியாரோட நண்பர். பாரதியாரின் புகழ் பரப்புவதே இவரோட வேலை. இது இந்த லோகோபகாரி. இதற்கு அப்புறம் சேலம் வரதராஜலு நாயுடு அவர்கள் தமிழ்நாடு என்கிற இதழை நடத்தினார். இதற்கு முன்பு பிரபஞ்சமித்ரன் என்கிற இதழின் ஆசிரியராக இருந்தார். அது அதுல பல விஷயங்கள் தடைகளை சந்திக்கிறாங்க. அதுல பிராமணர் அல்லாதவர் இடையே இருந்த ஒரு இணக்கமற்ற சூழல். அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாதவர்களில் தேசபக்தி அல்லாதவர்கள், அவர்கள்டேந்து எப்படி இதை சமாளிச்சது. 3வது வெள்ளையர்கள் எதிர்த்த விஷயங்கள். ஸோ இது மாதிரி 3 பக்கமும் அந்த இதழுக்கு இடி வந்தது அப்படின்னு சொல்லுகிறார் பிரபஞ்சமித்ரன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பத்திரிகை. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னாக்க வாவேசு ஐயர் எல்லாம் தேசபக்தன் என்கிற இதழில், திருவிக்க அவர்கள் தொடங்கின தேசபக்தன் என்கிற இதழ். அதுக்கப்புறம் சிறை தண்டனை பெற்ற இதழாளர்கள்ல நவசக்தி இதழ், வாவேசு, அதுக்கப்புறம் ராம்நாத் கோயங்கா அவரது தினமணி வரைக்கும் சொல்றாங்க. தினமணியில ஏஎன் சிவராமன் அவர்கள், அதற்கு முன்னாடி சொக்கலிங்கம் அவர்கள் இருந்தார்கள் நினைக்கிறேன். இது மாதிரி இந்த விடுதலை போராட்டத்துல தமிழ் இதழ்கள் இவங்க எல்லா இதழ்களுமே மிகப்பெரிய பங்காற்றிருக்கின்றன. ஏதோ ஒரு இந்த 15 அத்தியாயங்களையும் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 நிகழ்வுகள் இருந்தாக்க இன்னும் ஓரளவுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இந்த 1 மணி நேரத்துல இந்த புத்தகம் பத்தி ஒரு எளிய அறிமுகமாவது உங்களுக்கு கிடைத்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த நமது காந்தி கல்வி நிலையம் புதன் வாசகர் வட்டத்துக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். நாமல ஐயா, இவங்க பிரேமா அம்மையார் அவர்கள், நம்ம மோகன் ஐயா, சரவணன், தம்பி சரவணன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேள்விகளுக்கிட்ட இருக்கிற நேரம் இருக்கிறதா? உரையாடலாம் சொல்ல முடியும். இங்க இருக்கிறவங்க என்னை விட எல்லாருக்குமே நிறைய சுதந்திர போராட்டத்தை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்குமே மிக அதிக அளவுல எல்லாருக்கும் நீங்க தெரிந்தவர்கள், மிக ஆழமாக படித்தவர்கள். அதனால கேள்விகளை ரொம்ப எளிமையா கேளுங்க, அதனால பதில் சொல்ற அளவுக்கு நம்ம உரையாட. நீங்கெல்லாம் அதிக தகவல்கள் கொடுங்க. நேரலையில் இருப்ப ஸ்டாலின் குணசேகரன் மாதிரியான ஒரு எழுத்தாளர், பெரிய பேச்சாளர், பெரிய ஆராய்ச்சியாளர் எழுதின ஒரு புத்தகத்தை அதுவும் நுணுக்கமான தகவல்கள், அதை ரொம்ப நீங்க ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னு தான் சொல்ல முடியும் நானு. ஏன்னா பெரிய புத்தகம், நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் பரீட்சைக்கு படிச்ச மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க பார்த்தோம். நிச்சயமா சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய ஆராய்ச்சி அது.
பெரிய ஆராய்ச்சியாளர் எழுதின புத்தகத்தை நீங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறோம். ரொம்ப நல்ல தகவல்கள், புது தகவல்களும் சில விஷயங்கள் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, என்ன நமக்கு அந்த இவர் எழுத்தாளரும் பங்கு பெற்றிருந்தா இன்னும் கூட நமக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா அவருக்கு எதிர்பாராத வேலை வந்ததுனால கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அதனால ஆன்லைன்ல கலந்துக்கிறவங்க ஏதாச்சும் தகவல் பரிமாறன்னா பரிமாறலாம். வணக்கம். இந்த குறைந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய வரிசைப்படி சொல்லிட்டீங்க. இந்த புத்தகத்தை ஒரு அமர்வில் பண்ணுறதுன்றது முடியாது தான். இது என்னோட ஒரு கேள்வி என்னென்னா, காந்திக்கு மகாத்மான்னு பேர் சொன்னவங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரிசைப்பட்டி முன்னாடி தமிழர்கள் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிற மாதிரி சொன்னீங்க. அதில் தப்பு. ஆனால் என்னென்னா, ஒரு பட்டம் யாரால நிலைச்சு நின்னுது அப்படின்றத வச்சு தான் அதை சொல்லப்படுத ஒழிய போகிற போக்கில் அவர் மகாத்மான்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். இப்போ பெரியாரை கூட எடுத்துக்கினீங்கன்னா, இந்த மாதிரியான முற்போக்கான சீர்திருத்த கருத்துக்களை பெரியாருக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறாங்க, பெரியாருக்கு பிறகும் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பெரியார் சொன்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவர் ஒன்றும் புதுசாக சொல்லிவிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட விழிமை, அந்த சமகாலத்திய விழிமைங்களுக்கு எதிரான அதிரடியான கருத்துக்களை சொல்லி அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சமகாலத்திலேயே பாராட்டப்பட்ட தலைவர் ஒருத்தர் 20ஆம் நூற்றாண்டில் யாருன்னா பெரியார் மட்டும்தான், உலக அளவுலேயே சொல்ல முடியும். அது மாதிரி இங்கே காந்தி மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவரு இப்போ ஒரு வேலையை போகிற போக்கில் மகாத்மான்னு சொல்கிறது சரி. அதே நேரத்தில் மகாத்மான்னு ஒரு பட்டம் கொடுத்தாரான்னு ரவீந்திரநாத் தாகூர், அது தெரியல, அது என்ன எழுதியிருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் யாரோட இப்போ குறைந்தபட்சம் இந்த சுதேசமுத்திர மகாத்மான்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமாவது அது வரக்கூடிய எழுத்துக்களில் அதுக்கு பிற்பட்ட காலத்தில் அவர் பேரையே மகாத்மா காந்தி அப்படின்னு குறைந்தபட்சம் அந்த இதழ்னா பதிவு பண்ணிச்சா, வேற சொன்ன பதிவு பண்ணிச்சா அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் நம்ம அது வலு சேர்க்க முடியுமா ஒழிய யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாரு அதனால அவர் மகாத்மா ஆகிட்டாரு அப்படி. அதுக்கு முன்னாடி ஜோதிபா புலேவுக்கு தான் மகாத்மா காந்தி மகாத்மான்னு பேர் இருந்தது. அவர் ஏற்கனவே இவருக்கு முன்னாடியே அவர் மகாத்மா ஆகிட்டாரு. அது மாதிரி மகாத்மான்றது இல்லை, ஒரு 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 அவருடைய பணியை சிறப்பு செய்வதற்காக சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடும் பொழுது அது வலுவான காரணங்களாக வச்சு சொல்லணும். இந்த புத்தகத்தில் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த வலுவான காரணங்கள் இருக்கா? ரவீந்திரநாத் தாகூரை நம்ம மறுக்கலாம், நம்ம தமிழர்ன்றதுனாலே நம்ம தலை தூக்கி வச்சு ஆடணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இருந்த பெருமைகளை நம்ம சொல்லிக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அது எப்படி சொல்லியிருக்கிறாருன்றதை மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். வேற யாராச்சும்? வேற யார்? நம்ம ஸ்டாலின் குணசேகரனோட வலது கை ராமலிங்கம் ஜாயின் பண்ணிருக்காங்களா? இல்ல, போயிட்டாரு. இல்லை இல்லை, ஆன்லைன்ல வேற யாரும் பேசுறீங்களா? அனந்த சார், நீங்க எதுவும் சொல்றீங்களா? இங்க யாரும் இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். அதுல சந்திரு, ஆமா, நல்லபடியா நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காரு. அதுல இங்க திருச்சியில நடந்த ஒரு போராட்டம் தான் விடுதலை போராட்டத்துக்கு முந்தினது அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அது நமக்கு இப்போ ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல் அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறது ஐயா கொஞ்சம் சொல்ல முடியல. என்னவோ அவர் மேடையிலே உயிர் விட்டதாகத்தான் ஒரு தகவல் உண்டு. ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவர் இறந்து விட்டதாகத்தான் ஒரு தகவல் இருக்கு. கல்கியினுடைய மற்றும் சில எழுத்துக்கள் கூட அது திரைப்படம் ஆகியிருக்கு. அந்த வரிசையை சொல்லியிருக்கலாம். அவருடைய நிறைய கதைகள் திரைப்படமா வந்திருக்கு, தியாக பூமிக்கு அப்புறமும்.
அதுக்குன்னு ஒரு தனி புத்தகம் கூட வானதியில போட்டிருக்காங்க. அதனால அதுலயும் தகவல்கள் இருக்கும். ஒரு நல்ல புத்தகம், நல்ல ஒரு கரெக்டா காம்ப்ரிஹென்சிவ் 1 மணி நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அது அருமையா சொல்லியிருக்காரு. நல்ல உரை, பயனுள்ள உரை சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது? நான் சொல்லிடுறேன். வணக்கம். நல்ல அந்த எழுத்தாளரோட வேகத்தோட பேச்சாளரும் பேசிட்டாரு. அதில் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும், அதனால அதை கிளாரிஃபை பண்றேன். டயர் வந்து ஜாலியன் வாலாபாக் கொலைக்கு காரணமா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க லண்டன்ல அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. 2 டயர் ஜாலியன் வாலாபாக். ஒருத்தர் வந்து மைக்கேல் ஓ டயர் வந்து ஒருத்தர், இன்னொன்னு ரெஜினால் டயரு. அவருக்கு ஒன்றும் ஆகலை. இந்த மைக்கேல் ஓ டயர்ன்றவரை தான் அவர் இது பண்ணாரு. அதனால அது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அவரும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமா இருந்தவர் தான், பட் இந்த டயர் கிடையாது அவரு. அதனால அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இந்த சுதந்திர போராட்டங்கள்லயே வந்து ரொம்ப நான் பார்க்குற வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, லட்சக்கணக்கான மக்கள் வருடக்கணக்கில் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி ஒரு போராட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி எடுத்த பல போராட்டங்களை நடத்தினதுக்கு பின்னாடி கிடைச்ச ஒரு சுதந்திரத்தை ரொம்ப சாதாரணமா போற போக்குல கப்பல் புரட்சி வந்து காரணம், அதனாலதான் இந்தியாவுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து காந்திக்கு அவமானம்னு நான் நினைக்கல. கோடிக்கணக்கான மக்கள் தியாகம் பண்ணாங்களே, அந்த தியாகம் எங்க போச்சு? அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பரிசா நம்ம கொண்டாடுறதை விட்டுட்டு நாம வந்து இந்த மாதிரி கப்பல் புரட்சியினால நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதையா எனக்கு தெரியுது. அப்படி அவ்வளவு எளிமையா அதை தள்ளிட்டு போயிட முடியாது. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள், நூற்றன் கார்னர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்தவங்க. ராணுவ புரட்சியை வந்தோ அல்லது ஒரு கப்பல் படை புரட்சியவோ வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரிட்டிஷ் ராணுவம் ரொம்ப சாதாரணமான ராணுவம் கிடையாது. அவங்களோட ராணுவ பலம்ன்றது எவ்வளவு அதிகம். இந்த புரட்சியை மடக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம்? கிராமமா இருக்கக்கூடிய மக்கள் பூரா கிராமமா இருக்கக்கூடிய மக்கள் பூரா எழுந்து நின்று இனிமே நீ ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது அப்பதான் அவங்களால ஆட்சி செய்ய முடியாம போச்சு. இந்த இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணுமோன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் குணசேகரன் அவரோட அறிவாற்றல் அதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம ஆளுமையை, நம்ம அகிம்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவங்க இன்னும் ஆழமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை ஐயா, சுருக்கமா சொல்லிடுறேன். 2வது நீங்க சொன்ன கருத்து நிச்சயம் உண்மைதான். அது நான் சொன்ன விதத்துல அப்படி உங்களுக்கு தோணுச்சுனாக்க அது என்னோட தவறு. அவர் அங்க நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து அந்த அர்த்தத்துல அந்த அத்தியாயத்துல அப்படி எதுவுமே சொல்லலை. அது நான் புரிஞ்சுட்டது என்னன்னாக்க, இந்த கடற்புரட்சி வந்து நான் முன்னாடி இந்த உரை ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து ஒரு கடைசி ஆணி அப்படிங்கிற மாதிரி தான். லாஸ்ட் காஃபின், இந்த இது லாஸ்ட் நெயில் இந்த காஃபின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. 1946ஆம் வருடம் இந்த கடற்புரட்சி நடந்தது. அதுல இருந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பல்வேறு இடங்கள்ல ஒரு எழுச்சி நடந்தது. இது எல்லாத்தையும் பார்த்து ஆங்கிலேயர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அத்தனை போராட்டங்களுக்கும் அப்புறம் தான் இது. அதனால இதை மட்டும் வச்சு அவங்க அந்த முடிவுக்கு வரல. அப்படி அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நான் சொன்னதுல பிழை இருந்திருக்கலாம். அதனால அதை வந்து நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆசிரியர் இருந்ததா எனக்கு தெரியல. இதுவும் ஒரு தொடர்ச்சியா தான் பாக்குறாரு. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னால நடந்த ஒரு வருடம் முன்னாடி நடந்ததுனால ஒரு கடைசிய நடந்த ஒரு பெரிய புரட்சியா தான் அதை விவரிக்கிறார். இது ஒரு விஷயம்.
இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அதுவும் அந்த தகவல் பிழை, அது நான் தப்பா தான் சொல்லிட்டேன். அது வந்து அந்த இன்னொரு அந்த ஓல்ட் வயருங்கிறது தான் உத்தம் சிங் கொலை செய்கிறார். டயரை பத்தி இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இவன் இந்த கொடுங்கோலன் டயன் இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கிலாந்துக்கு போறப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து அவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதை வந்து ஆனி பெசன்ட் அம்மையார் வன்மையா கண்டிச்சு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுங்கோலனுக்கு நீங்க பாராட்டு விழா நடத்துறீர்களே, உங்களுக்கே இது வந்து ஒரு பெரிய அறிவிலித்தனமா இல்லையாங்கிற அந்த பொருள்ல ஒரு ஒரு ரொம்ப காட்டமா விமர்சித்து ஒரு இது எழுதுறாங்க. அதை இதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நான் முன்னாடி சொன்னதுல ஒரு தகவல் பிழை என்னன்னா, இந்த டயரை உத்தம் சிங் கொலை செஞ்சுட்டு தான் சொன்னேன். இல்ல, அந்த கவர்னரா இருந்த ஓல்ட் வயர் அப்படிங்கிறவர் தான் உத்தம் சிங் கொலை செய்யறார். ரெண்டு கருத்துகளுக்கும் நன்றி ஐயா. மகாத்மா ஐயா சொன்னது வந்து, நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன கொடுத்திருக்காங்கன்னாக்க, குறிப்பா இந்த 1919ஆம் ஆண்டு கணேசன் கோ நிறுவனத்திலிருந்து ஒரு நூலை வெளியிடுறாங்க. நான் ஏற்கனவே அதை படிச்சு காமிச்சேன். அந்த தலைப்பே வந்து மகாத்மா காந்தின்னு இருக்கு. அந்த கட்டுரையில லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனை ஆன புத்தகம். அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தால ஆக்ஸ்போர்டு அச்சகத்துல பதிப்பிக்கப்பட்ட புத்தகம். அப்படி இருக்கிற போது மிகப்பெரிய அளவுல அதற்கான வீச்சு இருந்திருக்கு. அதுலேயே மகாத்மா காந்தின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு 6 வருடங்கள் முன்னாடி சுதேசமித்திரன்லையும் நம்ம சுப்பிரமணிய ஐயர் மகாத்மா என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது பெருமளவுல இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட கருத்து. அவர் தாகூரை பத்தி குறைபாலாம் மதிப்பிடலை. இந்த மகாத்மா என்கிற பட்டத்தை தமிழர்கள் முதலில் அளித்தார்கள் என்பதில் நமக்கு நியாயமான பெருமை இருக்கணும் தான் சொல்றாரே தவிர, தாகூர் எல்லாம் யாரையும் குறைவாலாம் மதிப்பிடலை. இதுதான் என்னோட புரிதல். நன்றி. வேற யாருக்கும் அதுல இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. மகாத்மாங்கிற சொல்லுங்க ஏழுமலை ஐயா. தோழர் அண்ணாமலை சொன்னாரு சுட்டது வந்து வேற டயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னும் ஒரு மேலும் கூடுதலான ஒரு செய்தி சொல்லலாம் அப்படின்னு தான். ஆமா, அதை ஆர்டர் பண்ண டயர், அவருக்கு மேலதிகாரி யார் சுட்டாரோ அந்த டயருக்கு மேலதிகாரியா இருந்து ஆணை பிறப்பித்தவர் தான் அந்த டயரு. அந்த டயர் அது மட்டும் இல்லை, அவர் ரிட்டையர் ஆகி அங்கே இங்கிலாந்து போனா பாடு கடைசி வரியில சாவர இவர் சொல்ற வரையிலும் தான் செஞ்சது சரின்னு பல கூட்டங்கள்ல பேசியிருக்கார். அதனால இவனை விட அவனை சுட்டதுதான் மிகவும் பொருத்தமான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த செய்தி சொல்லணும்ட்டு தான். நன்றி. வேற எதுவும் தகவல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. நேரம் கருதி நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நன்றி. நல்ல ஒரு புத்தகம். ராஜகோபால் ஐயாவும் நல்லா பேசினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஆன்லைன்லயும் நேரம் வந்து கலந்துக்கிட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. அடுத்த புதன்கிழமை வந்து ஆயுத பூஜையினால அன்னைக்கு நமக்கு புதன் வாசகர் வட்டம் கூட்டம் இல்லை. அதற்கான காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஒரு சிறப்பு நிகழ்வு இருக்கு. அது ஆன்லைன்ல தான் நம்ம வைக்க போறோம். ஏன்னா அன்னைக்கும் வந்து விஜயதசமி இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன்ல வச்சா எல்லாரும் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால விஜயதசமியும் காந்தி ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்கு இந்த தடவை. அதனால நம்ம ஆன்லைன்ல சாயந்தரம் 6 மணிக்கு தான் வழக்கம் போல. அதுல வந்து சிறப்பு பேச்சாளர்களா சுனில் கிருஷ்ணனும் பாவண்ணன் ஐயா 2 பேரும் பேசுறதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க வரணும். நேரா வர்றவங்களும் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஆன்லைன்ல தான் ஆனா ப்ரோக்ராம் நடக்க போகுது. இங்க நேரடியா வந்து கலந்துக்கிறனாலும் கலந்துக்கலாம். இங்க நடக்கும், இங்கேயும் நாங்கெல்லாம் இருப்போம். ஆன்லைன்ல இல்ல இங்க வர முடியாதவங்க ஆன்லைன்லயும் கலந்துக்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் காந்தி ஜெயந்தி விஜயதசமி எல்லா வாழ்த்துக்களோட இன்றைய கூட்டத்தை இனிதே முடிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.